ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இது ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோங்க. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஷாப்பிங். வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், ப்ரஷ்ஷு, சோப்பு டப்பா, பிளாஸ்டிக் ஐட்டம், மேட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன சில்வர் பாத்திரங்கள், இது எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த கடை அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க. அவசரப்படாதீங்க. வீடியோனுடைய எண்டில் இந்த கடை அட்ரஸை தெளிவாக சொல்கிறேன். விற்கிற விலைவாசிக்கு இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? இந்த கடைக்கு வந்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு எல்லா பொருளும் கிடைக்கும். இப்போ நான் அந்த கடையில் தான் இருக்கேன். இந்த கடையோட பேர் நியூ சைனா பிக் பஜார். 10 ரூபாயிலேருந்து 999 ரூபா வரைக்கும் எல்லா பொருட்களுமே இங்கே தரமானதாக இருக்குங்க. அதுதான் விஷயமே. இங்கே பொருட்களினுடைய விலையும் கம்மியாக இருக்குது, தரமும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். கடையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விதவிதமான மேட் நிறைய இருக்குங்க. அதாவது கால் மிதியடிகள் நிறைய இருக்குது. ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா கூடவே துடப்பங்கள், எல்லா விதமான துடப்ப வகைகளும் அங்கே இருக்குது. ஜக்கு, பேகு, லஞ்ச் பேகு, வீடு துடைக்கிற மாப்பு, இது எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெளியில் இருக்க பொருட்களை தானே பார்த்தோம். உள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே இப்படி தாங்க இருக்குது. எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம். அதாவது நம்ம வீட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அதுவும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இது எல்லாமும் இருக்குது. கப்பு, கிளாஸ் வேஸு, இது எல்லாமும் அங்கே இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப சீப் ரேட், நம்ப முடியல. இங்கே விற்கிற அதே பொருட்கள் வேறு சில பெரிய கடைகளில் அதிகமான அமௌண்ட் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேங்க. அதனால தான் என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்கறிகள் கட் பண்ணக்கூடிய கத்தி வகைகள், எல்லா விதமான கத்தி வகைகளுமே இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு அதில் எந்த கத்தி தேவைப்படுதோ அதை பார்த்து வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க. வாங்குறப்ப கவனமாக பார்த்து வாங்குங்க. சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல தயவு செஞ்சு கிட்டையே நெருங்க விடாதீங்க. நீங்கள் பார்க்குறப்பவும் ரொம்ப கவனத்தோடு பார்த்து வாங்குங்க. எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பானதாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது, நிறைய ஆயில் கேன்ஸ் இருந்தது. விதவிதமாக இருக்குது, டிசைனாக இருக்குது, தரமானதாக இருக்குது. மட்டும் இல்லாமல் ரேட் சீப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிச்சன் மேடைகளில் துடைப்போம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குங்க. நம்ம வந்து பேக்கெட்டில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போனோன்னா நிறைய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நான் அவரோடு போனதுனால ரொம்ப குறைச்சலான அளவு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன், என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கடையில் ஒரே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பொறுமையாக எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. இந்த ப்ரஷ் எல்லாம் பாருங்கள், நம்ம வந்து ஷிங்க் வந்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேஃப்டி பின்னு, பல்குத்துற குச்சி, சின்ன சின்ன ஸ்பூனு, பட்ஸ் மட்டும் எப்போவுமே தரமானதாக வாங்கிக்கோங்க. லோக்கல் பிராண்டெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அந்த பஞ்சு காதில் போய் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பட்ஸு மட்டும் நான் ரொம்ப காஸ்ட்லியானதை தாங்க வாங்குவேனே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே சில்வர் ஐட்டங்கள், சின்ன சின்ன சில்வர் ஐட்டங்கள், ஓரளவு பாத்திரங்கள், கொஞ்சம் பெருசான பாத்திரங்கள், இப்படி எல்லாமே இருக்குது. கரண்டி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி இடுக்கி, இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் நான் ஆன்லைனில் ஹெவி ரேட்டுக்கு பார்த்துருக்கேன். அதாவது இந்த கடாயினுடைய ரேட்டோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆன்லைனில் ஹெவியாக தாங்க இருக்குது. ரொம்ப சீப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்காக இந்த வீடியோவை ப்ரமோஷன் வீடியோன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்னுடைய கை காசு போட்டு தான் எல்லா பொருட்களும் எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னால் நம்ப முடியல இந்த அளவுக்கு எப்படி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க அப்படின்றத. ஓரளவுக்கு தூக்கு மாதிரியான பாத்திரங்கள், அதே மாதிரி என்ன ஆயில் ஃபில்ட்ரு பண்ணுவோம் பாருங்கள், அந்த கூடை,
கொஞ்சம் பாத்திர வகைகளும் இருக்குது, குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குது. நான் சொன்ன பாருங்கள், ஆயில் ஃபில்ட்ரு பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் பார்த்தேன், வாங்கலை. ஏன்னா நாங்கள் வந்து இதை வாங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போகலை. யதார்த்தமாக நாங்கள் க்ராஸ் பண்ணோம் அந்த ஏரியாவை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து கண்ணில் பட்டுது. உள்ளே போய் பார்த்தோம். ஏதோ வந்து பார்த்திங்கன்னா 1-2 பொருட்கள் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் நிறைய யூஸ்ஃபுல்லான பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குது. இதுக்காகவே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய மகளோடு போய் நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில்வர் ஐட்டத்தில் கரண்டி வகைகளில் எல்லாமே இருக்குங்க. சின்ன குழிக்கரண்டியிலேருந்து, அன்னக்குத்தியிலேருந்து, ஜலிக்கரண்டியிலேருந்து. ஜலிக்கரண்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்ததுன்றீங்க. பெரிய சைஸு, சின்ன சைஸு, இப்படி எல்லா சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இந்த தூக்கு பாருங்கள், சின்ன தூக்கு, சட்னி ஊற்றி வச்சுக்கலாம், அழகாக இருக்குது. என்கிட்ட இதே மாதிரி தூக்கு இருக்குது, அதனால் நான் வாங்கலை. நிறைய ஐட்டங்கள் பார்த்து அதில் சில பொருட்களை தேவையானதை வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பீங்கான் பொருட்கள், அடுத்தது சின்ன சின்ன உரல், இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது. அதே மாதிரி உடன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி திரட்டுறது, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீங்கான் ஜாடிகள், இந்த மாதிரி ஐட்டங்களும் அங்கே நிறையவே இருக்குது. போய் பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம், சின்ன சின்ன டப்பு மாதிரி, பக்கெட் மாதிரி, முரமு, இதெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ட்ரே நம்ம வந்து ஆயில் கேனெல்லாம் அடிக்கடிக்கு வைப்போம் பாருங்கள். ஆயில் கேன் மற்றதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய இருந்தது. ஸ்நாக்ஸ் டப்பாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. பர்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. ரேட்டெல்லாம் வந்து நம்பவே முடியல. நல்ல குவாலிட்டியான பர்ஸ் தான், பட் நல்லா இருந்தது. ஜிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 120, 130 அந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலரில் பவுச் மாதிரி வச்சுருப்போம் பாருங்கள். சின்ன பை மாதிரி, ஹேண்ட்பேக் மாதிரி கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை தேடுன்னு தேடினேன். இப்போ இந்த கடையில் எதிர்பார்க்காத விதமாக நிறைய இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன் ஒன்று பிளாக் கலரில். அது வந்து பார்த்திங்கன்னா 180 என்னமோ கொடுத்து வாங்கியிருந்தேன். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 140 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லஞ்ச் பேகு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற லஞ்ச் பேகு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் பேக்கில் இருந்தது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக தான் இருந்தது. இப்போ நான் இந்த ஐட்டம்லாம் தான் வாங்கினேனே ஓவரால். பட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த கடைக்கு வந்து நிறைய பொருள் வாங்குவேன். இந்த அம்மா தான் அந்த கடையில் இருந்தாங்க. இந்த அம்மாவுடைய பேரன் போல் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை கூடவே வச்சுருந்தாங்க. அந்த பையனும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். மொத்தமாக வந்து அதுக்கப்புறமேட்டு பில் போட்டு வாங்கிட்டோம். இந்த கடையினுடைய அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நம்பர் 1C, லட்சுமிபுரம் ரோடு, பூவிருந்தவல்லி, சென்னை 56. அதாவது பூந்தமல்லியிலேருந்தும் நீங்கள் வரலாம். இந்த சைடில் மாங்காடு, மலையம்பாக்கம், திருப்பதி நகர், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரபிந்தோ ஸ்கூல் இருக்குது பாருங்கள். நியர் வந்து பார்த்திங்கன்னா அரபிந்தோ ஸ்கூல், அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கடையுடைய அட்ரஸும் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.